பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. When I lost my husband about 14 years back, everybody was saying, "Enna idu inime eppadi panna poren?" Ramesh இருக்கும்போதே I had my best time because படிச்ச வாழ்க்கை என் ஆஃபீஸில் வேலையே கிடையாது. நீ படிக்கலையா, 10th தான் படிச்சிருக்கியா, 11th 12th தான் படிச்சிருக்கியா? எஸ். கேட்பேன், பாரதியார் எப்படி தவறி போனார்? இல்லை யானை மிதித்து அப்படின்பா. அப்புறம் எல்லாம் அதுதான் மேடம், அதுதான் இல்லை. இந்த டிஸ்கோ டான்ஸு, இந்த குழந்தையில ஆடும்போது பார்க்கும்போது அவள் அம்மாக்கள் குழந்தைகளுக்கு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட அம்மாக்கள் வேற பட்டு புடவை, ஜுவல்ஸ், என்னத்தை அப்ரிஷியேட் பண்ணுறா? தையாம் பையன் இந்த மாதிரி குத்துறது. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் குத்தாட்டம். இந்திய கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. எஸ், இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு அழகான டான்ஸர். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்க்கும் போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வைப் கிடைக்கும். அவங்க பேச ஆரம்பித்தா கேட்டுகிட்டே இருக்கலாம், ஆட ஆரம்பித்தா பார்த்துட்டே இருக்கலாம். எஸ், நம்மளோட சோபனா ரமேஷ் அம்மா தான் இருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன், தேங்க்யூ. ஷோபனா அம்மான்னு சொன்னீங்க, ஷோபனா அக்கான்னா இன்னும் ஹாப்பியாக சொல்லிட்டா போச்சு. ஸோ மேம், எப்பயுமே உங்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பளிச்சின் கலரில் ஒரு பிரைட்டான சாரீ, அதுக்கு அழகான ஆக்சசரிஸ், அதுக்கு வந்து நீங்கள் ஆக்சசரியில் கூட கம்மலோடு நிறுத்த மாட்டாங்க. கம்மல் அந்த நெக்லஸ் கிடையாது, அந்த ஃப்ளார்லேருந்து அந்த கையில் போடுறதுலேருந்து எல்லாத்தையும் நேர்த்தியாக பார்த்து பார்த்து ஷாப் பண்ணுவீங்களோ? இல்லை, அது எனக்கு எங்கே போனாலும் ஐ யூஸ் டு பை. ஏதாவது ஒரு காம்பினேஷன் வரணும், நம்மளே ரசிக்கணும்னு ஒரு ஆசை. மற்றவ ரசிக்கிறதோட நம்ம காலையில் கிளம்பும் போது வி ட்ரெஸ்ட் அப் வெல். இன்றைக்கி என்ன ஆச்சுங்கிறது ரொம்ப நான் நைட்டில் பிஃபோர் ஐ கோ டு பெட், ஷோப்னா குட், டன் அ குட் ஜாப் டுடேம்பேன். அது மாதிரி ஈவன் அ ஸ்மால் திங், வெதர் இட்ஸ் அ சண்டே ஆர் மண்டே ஆர் வாட் எவர் இட் இஸ், யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ங்கிறது எனக்கு மனசில் ரொம்ப உண்டு. எஸ், அதனால தான் எப்பயுமே வந்து மனதளவுலையும் சரி பார்க்குறதுக்கும் ரொம்ப இளமையாகவே எப்போவுமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சோபனா மேம், நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கண்டிப்பாக தெரியும். ஆஸ் அ டான்ஸராக நீங்கள் கொடுத்துருப்பீங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் யுவர் லைஃப் நவ்? When I lost my husband about 14 years back, everybody was saying, என்ன இது இனிமேல் எப்படி பண்ண போகிறேன்னு. ரமேஷ் இருக்கும்போதே I had my best time because dancing the family never objected, and when I started working they never objected. So அவரோட சப்போர்ட் இல்லைனா இட்ஸ் நாட் பாசிபிள் when you have a child also. So that way I was very lucky. And when I was a child, லேருந்து ஆரம்பிச்சேன்னா அப்பா was a IAS officer, collector, and he always used to encourage me, இல்லை நீ பண்ணுன்னு. And collectorsனால every Monday they used to have a public இது, அது நிறைய நடக்கும். அதுவும் கலெக்டர் தஞ்சாவூரில் இருக்கும்போது used to have a fleet of people giving. So I used to see that, and I don't know whether that affected me or what ங்கிறது தெரியாது. But later on when I grew up and my aim was in the காலேஜில் இருக்கும்போது நான் சொல்லுவேன், என்னோட பாஸ் மார்க் என்ன 40%, ஓகே, நான் எக்ஸாம் எழுதினே வருவேன். ஐ வில் ஜஸ்ட் கால்குலேட் மை செல்ஃப் 45-50 வருமா, பொறுமையாக எழுந்து போயிடலாமேம்பேன். My teacher will say, you have another 45 minutes, why don't you complete and go? No ma'am, thank you அப்படின்னு போயிடுவேன். My aim was நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டான்ஸ் கிளாஸ் போகணுமா, வெளியே போகணுமா, அந்த மாதிரி விளையாடுறது, அந்த மாதிரி தான் போச்சே தவிர my aim was, I was not a 8th class ஃபஸ்ட் கிளாஸ் படிக்கிறது. என் தம்பி அப்படி இல்லை, நான் விழுந்து படிப்பான், நான் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். எனக்கு அது பொறுமைங்கிறதா அதுதான் ஆரம்பித்தேன். பட் லேட்டர் ஆன் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங், அண்ட் தென் ஐ செட் why can't I start something on my own அப்படின்னு. ஐம் டாக்கிங் அபவுட் so many years before, 30 years back. அப்படி பார்த்தா என்னோடய ஏஜை கால்குலேட் பண்ணாதீங்க, அது வேறு, that's a different thing. But I was the first one to start within city courier service. இப்போ தடுக்கி விழுந்தால் everywhere you have a courier service. நம்ம இங்கேருந்து மயிலாப்பூருக்கு அனுப்புனா கூட we send it by courier. அந்த அப்போ வந்து எல்லோரும் சிரிச்சா, ஏன்னா postal service was the only one which had to go. When I started, I used to charge 2 rupees a cover. கார் ஷெட்டில் 300 ரூபாய் வாடகையில் தான் ஆரம்பித்தேன். ஸோ எவ்ரிபடி வில்ஸ் டு சே, என்ன ஷோப்னா 2 ரூபாய்க்கு என்ன பண்ண போகிறேன், 20 கவர் வந்தாலே ஒரு நாளைக்கு 80 ரூபா தான் வரும், அதுக்கு ஆள் அவனுக்கு சம்பளம்.
இதெல்லாம் வரும்போது I said no let me start off அப்படி ஆரம்பிச்சு then a day came and I used to do 2000 covers 2500 covers all the clubsலாம் பில்லு போச்சுன்னா வரவே இல்லைம்பா இப்போ now when we give it and take acknowledgement they cannot say that அப்படி தான் ஆரம்பிச்சது then it started picking up then we went into manpower we started giving manpower to the different banks and all these things so that way அப்படி வெறும் manpower மட்டும் கொடுத்தா போராதுன்னு நினச்சிட்டு I wanted to cater to people not with a white collar படித்தவாளுக்கு என் ஆஃபீஸில் வேலையே கிடையாது நீ படிக்கலையா 10th தான் படிச்சிருக்கியா 11th 12th தான் படிச்சிருக்கியா எஸ் there is a work in my office because every house every office we need a housekeeping அவன் வந்து ஒரு 8-10 படித்தா போகிறோம் அந்த 8-10 படித்தவால கொஞ்சம் சொல்லி கொடுத்தா they do office boys job also அந்த ஓச்சர் தைக்கிறது இல்லைன்னா பேங்க்கில் ஏதாவது வேலை உனக்கு இது இன்னும் சம்பளம் கூட வேணுமா இதை படி அவளுக்கு அது மோட்டிவேஷன் சரி மேடம் நான் படிக்கிறேன் நான் கற்றுக்கிறேன் நம்பர் பண்ணுறேன் அப்படிங்கிற போது 1 2 இதெல்லாம் போக போக 5000 10,000 அதெல்லாம் அவளால் தேர் ஏபிள் டு கீப் இட் இன் அ ப்ராப்பர் வே நான் அப்படி பார்த்து சின்னதாக ஆரம்பிச்சது 4 பேரோடு ஆரம்பிச்சது நவ் ஐ ஹாவ் ஆல்மோஸ்ட் 800 people working in the office I enjoy my life என்னோட ஆஃபீஸ் தான் என் லைஃபே என் ஆஃபீஸ் தான் இஸ் மை ஹோம் second home I should say that and என்ன ஆனாலும் சரி even when I was sick for a year 3 months I was at home then I said no way let me go and work if I'm tired I'll take rest for some time அதுதாங்கிற மாதிரி every bit of it ஏன் சண்டே வருதுன்னு நினைப்பேன் ஆனால் அதையும் யூஸ் பண்ணிப்பேன் டான்ஸ் கிளாஸ் ஆர் மீட்டிங் பீப்புள் அதெல்லாம் that will go off like that ஓகே ஸோ லைஃப்பை வந்து ஒரு நிமிஷமும் ரசித்து வாழுறீங்க அப்படிங்கிறது தெரியுது டெஃபினட்டாக ஸோ எஸ் உங்களை வந்து நாங்கள் நிறைய டான்ஸராக நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அந்த பீரியடில் வர எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்க நீங்கள் ஆடும் போது பார்த்து ஸோ லாஸ்ட்டாக எப்போ டான்ஸ் ஆடினீங்க பாட்டுக்கு இல்லை எல்லாருமே மார்க்கம்னு சொல்லுவாள் ஒரு டான்ஸ் பரதநாட்டியம் எடுத்துட்டா ஐ ஹேட் மை அரங்கேற்றம் when I was 7 years old in சரஸ்வதி மஹால் in தஞ்சாவூர் 7 வயசில் ஆரம்பிச்சது அப்போ தான் அப்புறம் slowly we started வழுவூர் ராமையா பிள்ளை was my guru then Dr. Saraswati then I went to Malti Dominic ஏன்னா கற்றுக்கலாம் ஒத்தொத்தையும் கற்றுக்கலான்னு yes but Dr. Saraswati happened to be my guru and my friend my best friend அப்படி தான் சொல்லணும் then எனக்கு வந்து I happened to meet advocate K. Ravi in the flight அப்போ பார்க்கும்போது I was just sitting in Delhi to Madras அப்பா was in Delhi வரும்போது என்னாகும் அப்படியே தூங்குவோம் தட்ஸ் வாட் till the hair hostess comes and gives you something to eat he said தமிழா அப்படின்னேன் நான் திரும்பி பார்த்து ஆமாம் தமிழ் தான் அப்படின்னேன் then he said என்ன பண்ணுறீங்க I said ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னோட சொந்தமாக பாரதியார் தெரியுமான்னு தெரியும் ஆனால் எழுத்தில் தெரியும் அவரை தெரியாதுன்னு ஏன்னா எதுக்கு கேட்குறான்னு தெரியல then he was the one he started off he said பாரதியார்னா யார் என்ன விஷயம் எங்கே பண்ணார் என்னது நான் எங்கே வந்து பார்க்கணும் பேசணும் அவரோட வீடு எங்கே இருந்தது எல்லாமே ஒரு 1.5 மணி நேரம் அவருக்கும் பொழுது போயிருக்கும் எனக்கும் then he said we have a meeting in another 2 days time come and listen to it அப்படின்னா then I went there then எல்லாருமே ராமாயணம் மகாபாரதம் அம்பாள் மேலே டான்ஸில் ஆடுவா பிச்சு புடுங்கிடுவா ராமாயணம் ஆடாதவா கிடையாது கிருஷ்ணனை பற்றி ஆடாதவா கிடையாது யார் எடுத்தாலும் சரி கிருஷ்ணன் கை வந்துடும் அது இல்லாமல் முடியாது நான் சொன்னேன் மகாகவி பாரதியாரில் எல்லாமே இருக்கே நவரசமும் இருக்குது தேவி மேலே இருக்குது நேச்சர் மேலே இருக்குது கிருஷ்ணன் மேலே இருக்குது அது மாதிரி நம்மளோட அம்மா அப்பா பற்றி எந்தையும் தாயும் அது இருக்குது தமிழை பற்றி இருக்குது அப்படி பார்த்தா நமக்கு ஆடுற 1.5 மணி நேரம் போராதே அப்படின்னு நினச்சி I said okay fine அப்படியே இன்வால்மெண்ட் ஆன் பாரதியார் so much then I did lot of programs carried Bharatiyar's words all over the world இந்தியாவிலே நிறைய இடத்துக்கு பண்ணினேன் and I've been performing it's not that I had a gap of 1 year because of my health even now யாராவது பாடினா என் கால் சும்மா இருக்காது அப்படி பட் now அம்மா சொல்லுவா my mother when she was alive இந்த செகண்ட் ப்ரொஃபஷன் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லா டான்ஸுக்கும் because when we go there for a program we appreciate the way they do it and parents எல்லாம் அது 2வது கல்யாணம் மாதிரி தானே ஆயிடுத்து இப்போ ஸோ உட்காந்து நின்னா பேசும்போது they are very happy அதனாலயோ என்னமோ they call me and I love watching them that's how it goes up நம்ம டெய்லியும் ஆடிட்டு தான் இருக்கீங்க அப்பப்போ யாராவது பாட்டு கேட்கும் போதெல்லாம் சூப்பர் மேம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பாரதியாரோட ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. கண்டிப்பா அதனால வந்து அவரோட வாக்கியங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்து பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிதான் சொல்லுவாங்க. அதோட எடுத்துக்காட்டா நீங்க இருக்கிறீங்க. ஸோ இப்போ தேங்க்ஸ் ஃபார் சேயிங் தட். பட் ஆனால் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லும் போது எல்லாம் நிறைய இடத்துல. பட் எவ்வளோ இருக்குமா நிறைய பேர். நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் போகும்போதோ இங்கேருந்தோ போய் ஆல் த ரோடு லீட்ஸ் டு ரோம் சொல்வாளே, அந்த மாதிரி என்ன நான் பேசினாலும் ஐ கம் பேக் டு பாரதி. ஒரு சின்னதாக ஒரு விஷயம் அந்த காலத்தில் கதை காலக்ஷேபம் நடந்தது நிறையா. அது அப்போ ஏதாவது வி வில் லிசன். இப்போ தான் நம்ம எல்லாம் இந்த கையில் ஹேண்ட் ஃபோனை வச்சு பார்க்குறோம். அந்த அப்போ அதில் வந்து கேட்பேன், பாரதியார் எப்படி தவறி போனார், எல்லாம் யானை மிதித்து அப்படின்பா. அப்புறம் அப்புறம் எல்லாம் அதுதான் மேடம், அதுதான் இல்லை அவர் எப்படி போனார்னுங்கிறத சொல்லி வறுமையில் போயிட்டு பாரதி பின்ன எப்படி மேடம் யானை வந்ததும்பா ஆடியன்ஸ்லேயே சொல்லுவாவா. அப்படின்னா அவருக்கு தினம் ஒரு பாட்சாரி கோயில் போகாமல் வரமாட்டார். அங்கே வாசலில் இருக்கும். அந்த யானையோட பேர் அர்ஜுனன். 38 வயது. பாரதியார் தவறி போகும்போது 38 வயது தான். அவர் வந்து தினம் ஏதாவது என்ன இருக்குது அவர் வீட்டில் யாராவது வந்து ஏதாவது கொடுத்தா அதை எடுத்துகிட்டு போய் யானைக்கு கொடுப்பார். உள்ள கோயிலில் போய் சுவாமியை பார்த்துட்டு வருவார். அன்றைக்கும் அவர் டிசென்ட்ரி வந்து ரொம்ப சிக்காகி, இப்போலாம் ஃபோனில் மருந்து வேணும்னா வந்துடுறது. அந்த காலத்தில் என்ன மருந்து என்ன இது யார் வருவா. ஆனால் ஹேட் அ பாவர்ட்டி தானே, சாப்பாடு ஒன்றும் இல்லாதனால அந்த நேரத்தில் அப்போ வந்து ஒரு கையில் யாரோ வெத்தலையை எடுத்துகிட்டு போயிருக்கார் போல இருக்குது. போகும்போது யானை வந்து தினம் போகிறதுனால அன்றைக்கும் தான் தும்பிக்கையை தூக்கியிருக்கு. திங்கிங் ஹி ஹஸ் brought something for himனு அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அந்த ஒரு உடம்பு அசதினால அப்படி பட்ட உடனே he fell down. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோலை கண்ணன், அதை வச்சு எங்கேருந்தோ வந்தான் கண்ணன் அப்படிங்கிற பாட்டு கூட இருக்குது பாருங்க. உடனே அவர் பாரதின்னு சொல்லி இந்த 4 கால் நடுவில் பாரதியார் விழுந்த உடனே அவர் அப்படியே தூக்கி தோள் மேலே போட்டுட்டு, வீடு பக்கம் தானே அவருக்கு, அங்கே ஓடி வந்து வீட்டில் படுக்க வச்சு மேபி மேட்டர் ஆஃப் 2 weeks he passed away. இதுதான் இதை வந்து சொல்லும் போது எல்லாம் அப்படியே சைலன்ஸ். தென் they will all clap because one information they've got on பாரதி. பாரதி இஸ் எவ்ரிபடி எல்லார வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். ஆனால் இது ஒரு விஷயமா தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அண்ட் எவ்வளோ இந்த ஜதி பல்லக்கு தூக்குறதை பற்றி we keep telling them. So I am happy on that way. தேங்க்யூ மேம். எனக்குமே நானும் யானை மிதிச்சு தான் இறந்துட்டாருன்னு இத்தனை வருஷமாக நம்பிட்டு இருந்திருக்கேன். ஸோ உங்கள் மூலிமா இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு. அண்ட் நான் கேட்க வந்தது, பாரதி கண்ட புதுமை பெண்ணா நீங்கள் இருக்கீங்க. இப்போ நிறைய இடத்துல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அவுட் ஸ்போக்கன் ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி காலத்தில் பார்த்த பெண்களுக்கும் இப்போத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன அந்த புதுமை பெண் அப்படிங்கிற வாக்கியத்தை தவறுதலாக எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் 100% கரெக்ட்மா. இப்போ என்ன ஆகுதுன்னா, சில சேனலில் வந்து இந்த டிஸ்கோ டான்ஸு இந்த குழந்தையில ஆடும்போது பார்க்கும்போது அவள் அம்மாக்கள் குழந்தைகளுக்கு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட அம்மாக்கள் வேறு பட்டு புடவை தேவை ஜுவல்ஸ் ஒன்று உட்காரும் போது என்னத்தை அப்ரிஷியேட் பண்ணுறா. தையாம் பையன் இந்த மாதிரி குத்தாட்டம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் குத்தாட்டம். அது நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாம் மீட் பண்ணுறோம், நம்ம பேசுகிறோம், ஒரு ஜஸ்ட் அ மூமெண்ட்னா தட் இஸ் ஓகே. பட் அதுதான் அந்த குழந்தைக்குங்கிற போது அதுக்கு கொண்டு போய் கிளாஸ் சேர்க்கும் போது போட்டால் எங்கே போச்சு நம்மளோட கல்ச்சர் பாருங்க. ராஜராஜ சோழனை வச்சுன்னு இருக்கோம் நம்ம. அவரை பற்றி பேசும்போது எத்தனை பேர் வீட்டில் ராஜராஜ சோழனை பற்றி பேசுவோம். பிரகதீஸ்வரர் கோவில் போகும்போது வி டாக். இங்கே போனார், அங்கேருந்து அங்கோவாட் போனால் பேசுவோம் நம்ம. அப்படி இந்த கொலம்போ போனால் பேசுவோம். இல்லை அதுக்கு மேலே என்ன இருக்குங்கிறது பேரண்ட்ஸ் ஷுட் சே. எனக்கு ஒரு சின்ன ஒரு மனவர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தேன். ஜனகணமன பாடினா ஒரு 100-150 லேடிஸ் எல்லாம். டக்குன்னு பவர் கட் ஆகிடுது, மைக் ஆஃப் ஆகிடுது. எல்லாம் பாடினு தான், ஏன்னா டேப் போயின்னு இருந்தது. எல்லோரும் கூட பாடினா. இந்த டேப் ஆன உடனே அப்படியே சைலன்ஸ். ஏன்னா அவளுக்கு வரல, அதாவது பெரியவாளுக்கு கண்டினியூஸாக அந்த ஜனகணமன கம்ப்ளீட்டாக வரல. ஒருத்தர் பாடினா அது பாட முடிஞ்சது அவளால். தென் ஐ செட் ஐ ஜஸ்ட் கால்ட் அப், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டிட் த ரைட் திங் ஆர் நாட், we will வெயிட் அப்படின்னு. ஏன்னா ஐ வாண்ட் தெம் டு சிங். அதை வந்து தென் அது எல்லாரும் அப்படியே ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு தே ஆல் நியூ. அவளுக்கு தெரியலேங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை வந்து நானும் அதை ரியாக்ட் பண்ணாமல் இருந்தேன். பண்ணி முடித்த உடனே தென் ஐ செட் லெட்ஸ் ஆல் ரைட் டவுன். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாமே அபவ் 35 years. லெட்ஸ் ஆல் ரைட் டவுன்.
நம்ம மனப்பாடம் பண்ணலாம். எல்லாரும் காலையில் எழுந்தால் கஜான்னு பூதகணாதின்னு சொல்லாமல் இல்லை. ஏன்னா நமக்கு நம்ம அம்மா சொல்லி கொடுத்தா, அதனால நம்ம காலையில் ஸ்லோகத்தை சொல்கிறோம் நிறைய பேர். அதுக்கு மேலே இது வேணுமே, நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் வேணுமே. அதை வந்து பாட ஆரம்பித்தா நீ குரல் எப்படி வேணால் இருக்கலாம், அதை பற்றி இல்லை, வேர்ட்ஸ் வேணுமே அப்படின்னு சொன்னோன்னே தென் நிறையா வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் எனக்கு மெசேஜ் வந்தது, மேம் ஐ கேன் சிங் ஃபார் யூ நவ். 4 பேர் பாடியே காமிச்சு அனுப்பினா எனக்கு, கையில் பேப்பர் இல்லாமல் பாடியிருக்கோம் அப்படின்னு. சார் ஓகே ஃபைன், தட்ஸ் லவ்லி. ஓகே, ஸோ நிறைய மாற்றங்கள் பார்த்துருக்கோம் இந்த சொசைட்டியில். இப்போது அம்மா சொல்வா, ஏன் வந்து மூக்க விடுற தேவையில்லாமல் இல்லை. என்னோட ஃபீலிங் வந்து we are not interfering in their personal life, we are not interfering in that. அது கூட வந்து if we can be of some help to them, interfering in the personal life also, it doesn't matter. I will take up both. திட்டினாலும் எடுத்துப்பேன், அப்ரிஷியேட் பண்ணாலும் நான் எடுத்துப்பேன், அதை பற்றி இல்லை. பட் டாக் இட் அவுட், டெல் them what they should know. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.